மலட்டுத்தன்மை, கேன்சர், சர்விக்கல் கேன்சர், எந்த பெண்ணும் தண்ணி போடுறது இல்லை, சிகரெட் குடிக்கிறது இல்லை, ஆனா கேன்சர் 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 இருக்கு. என்ன காரணம்னா சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்றதுனால கேன்சர் வருது. இது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? இங்க வந்திருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், வெளியில தெரியாது. தெரிய வைக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லைங்களா? அதை தெரியப்படுத்தினா நமக்கு கூடவே புண்ணியமும் பணமும் ரெண்டும் சேர்ந்து கிடைக்குது. மேனுஃபேக்சரிங் டேட் இல்ல, எக்ஸ்பைரி டேட் இல்ல, பேக்கிங் ஓபன் பண்ணா க்ளோஸ் பண்ண முடியாது. இதுவும் பிளாஸ்டிக், உள்ள இருக்கிற கவர் அதுவும் பிளாஸ்டிக். இது ஓப்பன்ல இருக்கு. இந்த பேக்ல வச்சீங்கன்னாக்க உள்ள பேக்ல இருக்கிற குப்பை ஒரு ரூபாய் காயின் உள்ள போயிட்டு வந்தா போதும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு. இதை பிரிச்சீங்க அப்படின்னா இது பிளாஸ்டிக், தூக்கி எறிஞ்சீங்கன்னா மண்ணோட மண்ணா மக்கி போகாது. இந்த கவரும் பிளாஸ்டிக், இதை ஸ்டிக் பண்ணி இருக்கிற இந்த லேயரும் பிளாஸ்டிக், மேல டச் பண்ற லேயரும் பிளாஸ்டிக். இப்படி எல்லாமே பிளாஸ்டிக்னா கருமுட்டை எப்படி வளரும்? ஓவர்ஃப்ளோ, பாடி ஹீட் ஆகிறது, இர்ரெகுலரு, இச்சிங் பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை இருக்கு பெண்களுக்கு. ஆனா எவ்வளவு சேல்ஸ் ஆகுதுன்னா 6000 கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் ஆகுது ஒரு வருஷத்துக்கு இந்தியால மட்டும். இத பார்த்து பேசி ஓப்பனா கேட்டு வாங்கக்கூடிய அளவு பக்குவம் நமக்கு இருக்கானா? இல்ல. கூச்சம், தாழ்வு மனப்பான்மை, ஐயோ இது எப்படி பேசுறது. இத்தனை ஆண்கள் பெண்கள் கலந்துருந்தாலும் இதை யாரெல்லாம் இத பேசி ஓப்பனா உடைச்சு தெரியப்படுத்துறீங்களோ அவங்க நிச்சயம் துணியில இருந்து நம்ம நாப்கினுக்கு மாத்திட்டாங்களா இல்லையா? துணி யூஸ் பண்ண நம்மள சானிட்டரி நாப்கினுக்கு மாத்திட்டாங்களா இல்லையா? இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்றவங்க கிட்ட இருந்து குவாலிட்டிக்கு மாத்த போறோம். இது கஷ்டமா? ஈஸியா கஷ்டங்களா? ஈஸி. இப்ப யுனிலயால உமன் சோ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்ல இன்டர்நேஷனல் குவாலிட்டியில உலக தரம் வாய்ந்த 5 டெக்னாலஜி. இதை யூஸ் பண்ணா நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை பெண்கள் அனுபவிக்கிறாங்களோ ஒரு 10 பிரச்சனை சொல்லலாமா? சொல்ல முடியுங்களா? ஒரு 10 பிரச்சனை சொல்ல முடியுமா? முடியாதுங்களா? இடுப்பு வலி, வாமிட்டிங் சென்ஸ், அடிவயிறு வலி, டிராவல் பண்ண முடியாது, ஓவர்ஃப்ளோ, டைமுக்கு நான் ஆகிறது இல்லை, இந்த மாதிரி சொல்ல முடியுமா? முடியாதுங்களா? இதுல எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு பேட் எடுத்தா போதும், ஒத்த பேட் எடுத்தா போதும். அப்ப இதுல என்ன டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டு வெளியில தெரிவிக்க போறோம், அவ்வளவுதான். இத பேக் எடுத்தீங்கன்னா உள்ள அலுமினியம் ஃபாயிலிங்ல கவர் பண்ணி உள்ள இருக்கும், மேல எக்ஸ்பிரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும். இது எதுவுமே பிளாஸ்டிக் கவரால பொருத்தப்படல, முழுக்க முழுக்க சீல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 2 சைடும் சீல், இங்கேயும் சீல், சென்ட்ரலையும் சீல். எப்ப நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் கையில எடுக்கிறோம். கையில எடுத்து பிரிக்கணும். இது பிரிச்சீங்கன்னா ஓபன் ஆகும், ப்ராடக்ட் ஓபன் ஆகுது. இப்ப ஸ்டிக் பண்றோம். இது 8 லேயர் இருக்கு மொத்தம். 8 லேயருமே பிரீத்திங் லேயர். கண்ணாடி டம்ளர்ல தண்ணிய கொதிக்கிற தண்ணியை ஊற்றி இந்த 8 லேயர் கவர் பண்ணினா மேல ஆவி வர்றதை பார்க்கலாம், ஸ்டீம் ஃபார்ம் ஆகிறது நீங்க பார்க்க முடியும். இந்த 8 லேயருமே பிரீத்திங் இருக்கிறதுனால சஃபகேஷன் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்காது. ரெண்டும் பாக்குறதுக்கு ஒண்ணு போல இருக்கு இல்லைங்களா? பார்த்தா ஒரு பேட் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆனா இங்க மேல இருக்கிற லேயர் வந்து பிளாஸ்டிக் லேயர், இந்த லேயர் காட்டன் லேயர், சாஃப்ட் காட்டன், ஆபரேஷன் தியேட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய காட்டன். இது பிளாஸ்டிக். ஒரு 6வது படிக்கிற குழந்தை இன்னைக்கு ஏஜ் அட்டன் பண்ணிடுறாளா இல்லையா? 10 வயசு 11 வயசுல இன்னைக்கு ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. உடம்பு முதிர்ச்சி அடையறதுக்கு முன்னாடியே, மனசு முதிர்ச்சி அடையறதுக்கு முன்னாடியே அவளுக்கு நடக்க வேண்டியது நடந்துருச்சு. அப்ப ஒரு அம்மா கிட்ட இருந்து அவர்கிட்ட என்னென்ன வரணும் அட்வைஸ் ஏதாவது வருமானு கேட்டா, எனக்கு இப்படிதான் இருந்துச்சு, உனக்கு இப்படிதான் இருக்கும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்ப இந்த பிளாஸ்டிக் லேயரை பேண்டீஸ்ல 2 3 ஒட்டி வச்சுட்டு போட்டுட்டு ஸ்கூலுக்கு போறான். பாத்ரூம் போறது இல்லாங்க, வீட்டு வர வரைக்கும் தாங்கணும். அப்ப நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா 2 தொடையும் புண்ணாயி ரேசஸ் வந்து 10 வயசுல இருந்து கிராஸ் பண்ணி 25 வயசு வரைக்கும் வந்த பிள்ளைங்கலாம் இன்னைக்கு கருமுட்டை இல்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்குங்க. பாக்குறீங்களா இல்லையா? எல்லா ஊர்லயும் எங்க ஆஸ்பத்திரிக்கு வாங்க, கருத்தரிப்பு மையம், செயற்கை கருத்தரிப்பு மையம். ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி இத்தனை ஹாஸ்பிட்டல் இருந்துச்சா? இல்ல. காரணம் என்ன? கர்ப்பப்பையில வளர்ற அந்த ஓவரியில இருக்கிற சிறி முட்டையும் கருமுட்டையும் இத்தனை பிளாஸ்டிக், இதுல இருக்கிற கெமிக்கல் எல்லாம் 15 வருஷம் 10 வருஷம் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தா மலடி அப்படிங்கிற சொல்லு. ஆனா ஊர் உலகத்துக்கு அம்மா ஆகணும். அப்ப கொண்டு போய் 15 லட்சமோ 20 லட்சமோ கொடுத்து அவளுக்கு அத்தனை ஊசி போட்டு மருந்து கொடுத்தாலும் அவ பெற்றெடுக்கிறது அவ குழந்தையான அவளுக்கே தெரியாது. குற்றம் 23 படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாவா இல்லையா? அப்ப இவ்வளவு அவலமான நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் அறியாமையில இருக்கிற நமக்கு ஒரு விழிப்புணர்வோட பிசினஸோட ஒரு ப்ராடக்ட் வரையில இதை எடுத்துட்டு போய் பரப்பலாமா வேண்டாமா? ஒரு நாளைக்கு ஒரு பேட் போதும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆனா மார்க்கெட்ல லீடிங் பிராண்ட் அவங்க என்ன விளம்பரம் கொடுக்குறாங்க? நீ என்னோட பேட் எடுத்துக்கோ, நீ மலை ஏறு, நீ ஆடு, நீ பாடு, நீ திரும்பி திரும்பி செக் எல்லாம் பண்ண வேண்டாம்,
12 ஹவருக்கு என்னோட ஜெல் லாக் பண்ணிக்கும் அப்படின்னு விளம்பரம் வருதா இல்லைங்களா? பாக்குறீங்களா இல்லையா? பெயிண்ட் அடிக்கிற பெயிண்ட்டுக்கு கூட கிருமி நாசினி வந்துருச்சுன்னு விளம்பரம் கொடுக்குறாங்க. நீ பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம், நம்ம வீட்லயே இருக்கும், என் பெயிண்ட் உன்னை பாதுகாத்துக்குங்கிற விளம்பரம் வரைக்கும் வந்துருச்சு. ஆனா 2 ஹவருக்கு மேல ஒரு நாப்கினை யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு சொட்டு ரத்தம் 107 பாக்டீரியா. வெளியில வர ரத்தம் நல்ல ரத்தமா கெட்ட ரத்தங்களா? அதை ஸ்டோர் பண்ற காலம் தெரியுமா? தெரியாது. 2 மணி நேரம் தான். 2 மணி நேரத்துக்கு மேல நீங்க அதை ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் 107 பாக்டீரியா. பெண்கள் ஆட்டிடியூட் என்ன? உங்களுக்கு என்ன செலவைக்க போறாங்களா? ஐயோ என் மனைவி 10 ஜென்மம் எடுத்தாலும் இவதான் எனக்கு பொண்டாட்டியா வரணும், ஐயோ எங்க அம்மா 10 ஜென்மம் எடுத்தாலும் இவதான் எனக்கு அம்மாவா வரணும், உங்களுக்கு எங்கேயாவது செலவைக்க போறாங்களா? இப்பதான் வச்சேன் அதுக்குள்ள மாத்தணுமா? 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாத்தணுமா? இன்னும் ஃபுல்லாகட்டும், இன்னும் ஃபுல்லாகட்டும். இதுல கஞ்சத்தனம் முடிச்சு என்னங்க பண்ண போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல எந்த செலவுமே எல்லாமே அது கரெக்டா நடந்துட்டு இருக்கா? உங்க உடம்ப விட்டு கொடுத்து உங்களுடைய சந்தோஷத்தை இழந்து தியாகியாகி உங்களுக்கு என்னதான் தர போறாங்க? மிச்ச மீதியை சாப்பிட்டுக்கிட்டு ஒன்னும் நமக்கு கிடைக்க போறது அட்லீஸ்ட் 2 ஹவருக்கு ஒருக்கா மாத்தணும். மாத்த முடியுமா? கேக்குறவங்க நல்லா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாத்தணுங்க. மாத்த முடியுமா? முடியாது. ஆனா விளம்பரத்துல என்னங்க சொல்றாங்க? 12 மணி நேரம் வச்சுக்கோங்கன்றாங்க. ஒரு சொட்டு ரத்தம் 107 பாக்டீரியா. அப்ப எத்தனை சொட்டு வந்திருக்கும்? பகல்ல ஒரு வேலை 2 ஹவருக்கு ஒருக்கா மாத்திட்டா கூட ராத்திரியில மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அதுக்குதான் சொல்யூஷன் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு பேடு போதும். ஆனால் ஆனையாங்கிற ஒரு விஷயம் உள்ள இருக்கணும். ஆனையான்னா என்ன? ஆனையான் கேட்டையான். ஆனையாங்கிறது ஆன்டி பாக்டீரியா, காத்துல இருக்குது. இந்த காத்துல இருக்கிற மாலிகூல்ஸ்ல ஆனையாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை கேப்சர் பண்ணி நாப்கின்ல வச்சாச்சு. அப்ப இது என்ன பண்ணும்? என்ன ப்ரொடெக்ட் பண்ணும்? வெளியாகிற பிளட்ல இருக்க பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணும். அந்த ரத்தத்தில் இருக்கிற பாக்டீரியாவை கொன்றும், அழிச்சிரும். இதுக்கு என்ன செக் பண்ணலாம்? யூஸ் பண்ணி பார்த்தா ஃபீல் தெரியும். 2வது செக், பச்சை பால் இருக்குல்ல, மாட்டுல இருந்து கறந்த பால். கறந்த பால் பாக்டீரியா இருக்குமா இருக்காதா? ரத்தத்துக்கு சமமா இல்லைங்களா? அந்த பால் ரத்தத்துக்கு சமம். 24 மணி நேரம் வெளியில வைங்க. இந்த ஸ்ட்ரிப்பை தூக்கி உள்ள போட்டுருங்க. 24 ஹவர்ஸ் கழிச்சு பாலை காய்ச்சுங்க. பால் பொங்கி வந்துச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்? கெடாம இருக்கணும்னா இதை தூக்கி போடணும். அப்படி இல்லை, ஆன்டி பாக்டீரியாங்கிற ஒரு விஷயம் இந்த நாப்கின்ல இருக்கு. அது அங்க ப்ரொடெக்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை எலிமினேட் பண்ற சிஸ்டம். அப்ப இந்த பாக்டீரியா எலிமினேட் பண்ற சிஸ்டம் நாப்கின்ல இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துற பொறுப்பு இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கா இல்லைங்களா? இருக்கா இல்லையா? இருக்கு. சத்தம் போட்டு போய் சொன்னோம்னா டிவி ஏறும், காசு வரும், அவ்வளவுதான். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு பேட் போதும் அப்படின்னா அடுத்து உங்க மைண்ட்ல என்ன வரும்? உறிஞ்சுக்குமா? கெப்பாசிட்டி இருக்கா? நான் 100 ml தண்ணி அப்ளை பண்றேன். ஒரு நாளைக்கு எத்தனை ml வரும்னு தெரியுங்களா? வெளியாகிறது 20 ml அதிகபட்சம். நான் ஏன் 100 ml எடுக்கிறேன் அப்படின்னா 20 ml பிளட் டென்சிட்டி அதிகம், 100 ml தண்ணி டென்சிட்டி கம்மி. அதனால 100 ml ரெண்டுக்குள்ளேயும் போடுறேன் நான். இப்ப 50 ml எடுத்திருக்கேன். இப்போ லீடிங் பிராண்ட் விளம்பரம் வராது, எல்லா ஸ்டோர்லயும் இருக்கிறது. வருஷம் 6000 கோடி விற்பனையில இருக்கக்கூடிய பிராண்ட். பெண்கள் அத்தனை பேரும் அறியாமையில இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். இப்ப நான் 100 ml தண்ணி அப்ளை பண்றேன். இது உறிஞ்சிக்கணும், லாக் பண்ணிக்கணும். நமக்கு ஆன்டி பாக்டீரியாவும் வேலை செய்யணும். அந்த மாதிரிதான் நம்ம யூஸ் பண்ணணும். தெரியறது இல்லை நமக்கு. ஆனா உறிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப அமுத்தினீங்கன்னா இப்படி தண்ணி வருது இல்லைங்களா? கையில ஈரம் இருக்கா இல்லையா? இப்ப இந்த ஈர உணர்வோட நம்ம வேலை பார்க்க முடியுமா? முடியாது. இதை எடுத்து இப்ப டிஷ்யூ பேப்பரு தொட்டீங்கன்னா இப்படி ஈரம் இருக்கு, தெரியுதுங்களா? ஈரம் இருக்கு. இப்ப 100 ml போட்டேன். இப்போ நடக்கும் போது உட்கார்ந்து இருக்கோம், போறோம் வரோம், டிராவல் பண்றோம், படிக்கிறோம், டீச்சரா இருந்தா நின்று பேசணும், ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் வீட்டு வேலை செய்யணுமா இல்லையா? ஈர உணர்வோட ஒரு பிளாஸ்டிக் லேயரோட அந்த நாளை நடத்தணும் அப்படின்னா நரகமா இருக்குமா இருக்காதா? ஆண்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இயற்கையில பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராசஸ். இப்ப உங்க சூவை கழுத்த சொல்லிட்டு ஒருத்தவங்க தண்ணி சூக்குல ஊத்தி விட்டாங்க, எப்படி இருக்கும் உங்க ஃபீலிங்? அப்படி ஒரு உணர்வு ஈர உணர்வோட நம்மளோட ஃபீல் இருந்தா எப்படி அன்ஈசியா இருக்கும்ல? ஆமாவே இல்லைங்களா? ஆனா யோசிச்சு பாருங்க, 10 வயசு குழந்தை 12 வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, அது படிக்கணும், அது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு, டான்ஸ் பண்ணணும், ஆண்டு விழா இருக்கு, நிறைய ஆக்டிவிட்டில அது பண்ணணும். அப்படிங்கும் போதே மாசத்துக்கு 5 நாள் இந்த மாதிரி ஃபீலிங்கோட தான் இருக்குன்னா ஒவ்வொரு அப்பாவுக்கும் வலிக்கணுமா வலிக்கக்கூடாது? வலிக்கணுமா இல்லையா?
யோசிங்க, உங்க குழந்தை அடுத்த குழந்தையும் அதே மாதிரி தானே. அப்போ அறியாமையில இருக்கிறோம், ஏமாத்திட்டு இருக்காங்க நம்மள. அடுத்து 100 ml. இதுக்கு வந்து 2 ட்ரே, எக்ஸ் பிராண்ட் 1, நம்ம பிராண்டு ஒரு சிரஞ்சு தாங்க முதலீடு. இதுல ஒரு 100 ml. இது நீங்க 10 லேடிஸ் 15 லேடிஸ் கணவன் மனைவி 2 பேருமே உட்கார வச்சு கூட நீங்க டெமோ பண்ணிட்டீங்கன்னா இதுல அவங்க நோ அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்லிடுவாங்களா? அப்படி மீறி சொன்னாங்கன்னா நம்ம மேல தப்பு, நம்ம சரியா பண்ணலன்னு அர்த்தம். இல்லைன்னா அவங்க வந்து அவங்க கடவுளே வந்தாலும் அவங்க மாற்ற முடியாதுன்னு அர்த்தம். இப்ப இதுலயும் 100 ml போட்டாச்சு. இப்போ வெட் ஃபீல் தானே நல்லா இருக்கும். வெட் ஃபீல் நல்லா இருக்குமா, ட்ரை ஃபீல் நல்லா இருக்குமா? ட்ரை ஃபீல் தான் நல்லா இருக்கும். இங்க இருந்தது வெட் ஃபீல். இப்ப இதுலயும் நான் 100 ml போட்டேன். ஒரு சொட்டு தண்ணி எங்க போச்சு? தண்ணி எங்க போச்சு? இப்போ ஆப்போசிட்ல ஒரு 10 லேடிஸ் உட்கார்றாங்க. சார் சொன்னாரு 85 டீச்சர்ஸ் உட்கார்ந்தாங்கன்னு. இதுல 100 இதுல 100 ஊத்தி டீச்சருக்கு இப்படி காமிச்சுட்டாவே அவங்க நம்ம சைடா இல்லையா? 85 பேரும் நம்ம சைடு வந்தாச்சு. இனிமேலும் ஒரு 75% நம்ம சைடு வந்திருப்பாங்க. இன்னொரு 25% இந்த இதெல்லாம் பிரிச்சு காமிச்சுட்டா முடிஞ்சு வேலை. இதுல ஒரு சொட்டு தண்ணி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ இந்த ட்ரை ஃபீல் தான் நல்லா இருக்கும். யூஸ் பண்ணியே தான் ஆகணும். இது கட்டாயத்துல வருது. ஒரு டம்ளர் காஃபி நீங்க குடிக்கலாம், குடிக்காம கூட இருக்கலாம். டீ நீங்க குடிக்கலாம், குடிக்காம கூட இருக்கலாம். ஆனா நாப்கின் நான் யூஸ் பண்ணுவேன், பண்ணாம கூட இருப்பேன். சொல்ல முடியுமா? 10 வயசு 12 வயசை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா 55 வயசு வரைக்கும் தேவை. அது மெனோபாஸ் டைம் எல்லாம் நரகத்திலையும் நரகங்க. நீங்க 45 வயசு கிராஸ் ஆகிற லேடிஸ் போய் உட்காந்து பேசி பாருங்க. இதை யூஸ் பண்ணி அவங்க என்னென்ன பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. தற்கொலை வரைக்கும் யோசிக்கிறாங்க. 100 உடம்பு தற்கொலை பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்துச்சுன்னா 76 உடம்பு பீரியட்ஸ்ல இருக்கான். ரிப்போர்ட் இருக்கு, எடுத்து போய் பாருங்க. கூகுள்ல செக் பண்ணுங்க, இபிஓல போய் செக் பண்ணுங்க, WHO போய் செக் பண்ணுங்க. நாப்கின் எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, என்னென்ன வியாதி வருது, என்னென்ன கெமிக்கல் போடுறாங்க, என்னென்ன ரா மெட்டீரியல் போடுறாங்கன்னு போட்டு வச்சிருக்காங்க. நீங்க எந்த துறையில நீங்க சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையை பத்தின ஆராய்ச்சியும் அந்த துறையை பத்திய அப்டேட்டும் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா நீங்க எதை போய் சொன்னாலும் நம்ம பேச நம்புறாங்களா? கூகுள் சொன்ன நம்புறாங்கல்ல? ஆமாவா இல்லையா? அப்ப நீங்க எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு போய் பேசணுமா இல்லையா? சிலிக்கான் ஜெல், பர்ஃப்யூம், கலரிங், பிளாஸ்டிக், டயாக்சின், குளோரைடு இதெல்லாம் உள்ள இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் இதெல்லாம். இது கலரிங் பர்ஃப்யூம் பேப்பர். இந்த பேப்பர் முழுக்க முழுக்க நீங்க ஸ்மெல் பண்ணீங்கன்னா ஒரு செண்டு வாடை அடிக்கும். நீங்க கவரை பிடிக்கும் போதே வாடை அடிக்குமே. டைரக்டா இன்னர்ல அனுப்பலாமா? பர்ஃப்யூம் மேல அடிச்சாவே யாராவது ரொம்ப போட்ட மேலே தலைவலிக்கும். ஆமாவா இல்லைங்களா? அப்ப இது உள்ள போகும்போது உங்களுக்கு ரத்தத்துல கலக்குது. சினை முட்டை கருமுட்டை எல்லாம் டிராவல் ஆகுது. அப்ப 2 துவாரம் வழியாகவும் நம்ம இன்ஃபெக்ஷனை உள்ள அனுப்பிட்டு இருக்கோம். ரிசீவிங் கெப்பாசிட்டி ஹையா இருக்கிற இடம். இது பிளாஸ்டிக் லேயர், இது பர்ஃப்யூம் லேயர். இதுக்கு ரா மெட்டீரியல் நியூஸ் பேப்பர். இது வேஸ்ட் காட்டன் சிலிக்கான் ஜெல். இந்த சிலிக்கான் ஜெல் தான் நமக்கு மலட்டுத்தன்மையும் கேன்சரையும் உருவாக்குது. சின்ன சின்ன குட்டி குட்டி பையில வெள்ளை கலரா போட்டு பார்த்துருக்கீங்களா? அது சிலிக்கான் ஜெல்னு எழுதியிருக்கும். அது நிறைய பாய்சன் எழுதியிருக்கும். இந்த சிலிக்கான் ஜெல் வந்து ஆர்டிபிஷியலா தயாரிக்கிறாங்க. இதுல வந்து நமக்கு நம்மளோட பாடியோட மெட்டபாலிசமே மாறிடும். ஓவர் வெயிட் போடுறது, அந்த சுரப்பிகள் இருக்குல்ல, நாளமில்லா சுரப்பிகள் அதெல்லாம் ட்ரை ஆகிறது, வெள்ளப்படுறது, இச்சிங் இரிட்டேஷன் அதிகமாகிறது, கேன்சர் வர்றது, அப்புறம் பால் இல்லாம போறது, சுகப்பிரசவம் நடக்காம போறது, நிறைய விஷயம் இருக்கு. பெண் தன்மை அழிஞ்சிரும் வச்சுக்கோங்களேன். ஒட்டுமொத்தமா பெண்ணுக்கே உண்டான லட்சணம். ஆம்பளை மாதிரி ஆயிட்டா, மீசம் முளைக்கிறது, தாடி வளர்றது, இதெல்லாம் ஹார்மோன் சேஞ்ச் பண்ணி விட்டுரும் இந்த சிலிக்கான் ஜெல். இது வேஸ்ட் காட்டன். இது 4th லேயர். 4th லேயர் பாத்தீங்கன்னா இதுவும் பிளாஸ்டிக் லேயர். இதுல காற்றோட்டம் இருக்கா? இப்படி எடுத்து ஒட்டினீங்கன்னா இங்க ரத்த ஓட்டம் எல்லாம் காத்து வந்து போகுமா? போகாது. இதுல இருக்கிற கம்மும் உங்க பேண்டிஸ்ல பேட்ச் மார்க் மாதிரி ஆயிடும். நீங்க ரிமூவ் பண்ணி பேண்டிஸை துவைச்சீங்கனாலும் அது போகாது, டிராவல் ஆகிட்டே இருக்கும். பேட்ஸ்மேன் வெளியே போகாது, ஃப்ரெஷ் ஏர் உள்ள வராது. அது ஏன்னா இங்க பிரீத்திங்க்கு உண்டான விஷயம் எதுவுமே இல்லை. இப்போ ஒட்டுமொத்த இத்தனையும் யூஸ் பண்ணிட்டு நீங்க தூக்கி போடுறீங்க. லட்சக்கணக்கான பெண்கள், கோடிக்கணக்கான பெண்கள் தூக்கி போடுறது மண்ணிலேயோ நீர்நிலையிலையோ பூமியிலேயோ மக்கி போகும்னு நினைக்கிறீங்களா? மக்காது. மக்காத ஒரு விஷயம் என்ன பண்ணும் மண்ணுக்கு?
மண்ணு மலடாகும், மண்ணுல பயிர் வராது, நிலத்தடி நீர் வற்றிடும், பருவகாலம் மாறிடும். இதெல்லாம் மண்ணுக்கு நடக்குதுன்னா பெண்மைக்கும் நடக்கும்ல. அதெல்லாம் தான் நடக்கிற விஷயம் தான் இதுல இருக்கு. 6000 கோடிக்கு வித்துட்டு 60 லட்சம் கோடிக்கு மாத்திர மருந்து. ஒரு மாஃபியா கும்பல் இதை பண்றாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? யுனிவேயால உமன் ஷோ ப்ராடக்ட் எடுத்து பேச போறோம். ப்ராடக்டாவே மாறி பேசுங்க, குவாலிட்டி இருக்கு. பிடிக்கலைன்னா காசு கூட திருப்பி கொடுத்துடலாம். எனக்கு யூஸ் பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி இல்லைன்னா திருப்பி கூட கொடுத்துடலாம் பைசால. அந்த அளவுக்கு அருமையான ப்ராடக்ட். அவ்வளவு நல்ல ப்ராடக்டை கொடுத்துட்டு மீடியாவுக்கு, சன் டிவிக்கு, விஜய் டிவிக்கு, நயன்தாராவுக்கு, குஷ்புக்கு போற காசு தானே நமக்கு. அப்ப நம்ம நயன்தாராவை மாறலாமா வேண்டாமா? குஷ்புவா மாறலாமா வேண்டாமா? ரிலையன்ஸ் அம்பானி இன்னைக்கு கடை திறந்து காய்கறி வித்துட்டு இருக்கிறதா இல்லையா? ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல போனீங்கன்னா காய்கறி விற்கிறாங்களா இல்லையா? அம்பானி குடும்பத்துக்கு பண தேவை இருக்குங்களா? இல்ல இல்ல. ஆனா புது புது பிசினஸ் கண்டுபிடிச்சு ஏதோ ஒண்ணு மக்களை யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப அம்பானிய கம்பேர் பண்ணுங்க, நம்ம அம்பானி குடும்பத்தோட கம்பேர் பண்ணுங்க. நம்ம ஏமாத்துறோம். அவங்க கிட்ட இருக்கிற பாத்ரூம்ல இருக்கிற டைல்ஸுக்கு இருக்கிற பணம் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல. அப்ப ஏங்க நம்ம போய் பேசக்கூடாது? அவன் காய்கறி விற்கிற வரைக்கும் வந்துட்டான், நம்ம ஏன் போய் பேசக்கூடாது? வீடு வீட போய் போது ஏன் டெமோ பண்ணக்கூடாது? பண்ணலாமா வேண்டாமா? நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து புண்ணியத்தை கட்டிட்டு காசு சம்பாதிச்சுட்டு போறோம். ஸோ இதுல 100 ml போட்டிருக்கேன். இது மொத்தம் 8 லேயர் இருக்கு. 8 லேயர் இருக்கு. 8 லேயருமே வந்து முழுக்க முழுக்க ஆர்கானிக் லேயர். இது ஃபர்ஸ்ட் லேயர். ஒரு பேடை வச்சுட்டு அவங்க குழந்தை ஸ்கூலுக்கு போகலாம், அந்த பொண்ணு வேலைக்கு போகலாம், எங்க வேணா டான்ஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கட்டும். ஸ்போர்ட்ஸ் குழந்தைங்களாம் அவ்வளோ வாழ்த்து சொல்றாங்க நம்ம ப்ராடக்ட்டுக்கு. இப்போ இது நடக்கும்போது எந்த உராய்தலும் இருக்காது, சாஃப்டா இருக்கும், எச்சிங் இரிட்டேஷன் இருக்காது. 2 தொடையும் ஏதாவது பிளாக் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா உமன் சோப்பு மாறினதுக்கு அப்புறம் பிளாக் மார்க்ஸ் எல்லாம் மாறிடும். இது ஃபர்ஸ்ட் லேயர். நான் சொன்ன லேயர் இதுதான். அந்த பால்ல போடுங்க அப்படின்னு சொன்னது இதுதான். இதுல 5 டெக்னாலஜி இருக்குது. ஆனையான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டிங். இந்த 5 என்ன பண்ணுதுன்னா 7 சக்கராஸ் இருக்கா நம்ம உடம்புல? 7 சக்கராஸ்லயும் சுரக்கிற சுரபிகளை சுரக்க வச்சிடும். ஆன்டி பாக்டீரியா வேலை செஞ்சு உள்ள இருக்கிற கெட்ட பாக்டீரியாவை வெளியில எடுத்துட்டு வந்துடும். ஸ்டோர் ஆகிற ரத்தத்தில் இருக்கிற பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணிடும். ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். எனர்ஜிக்கா இருப்பீங்க, டயர்டே இருக்காது, வெள்ளப்படுதல் இருக்காது, ஓவர்ஃப்ளோ இருக்காது, கரெக்ட் டைமுக்கு கரெக்ட் டேட்டுக்கு ஆயிடுவீங்க. சினை முட்டை, கருமுட்டையெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 10-15 வயசுல ஸ்டார்ட் ஆகி 25 வயசுல திருமணம் நடந்தா நார்மல் குழந்தை நல்ல குழந்தையா ஆரோக்கியமா பிறக்கும். கைட்டிங்கிற ஒரு டெக்னாலஜி தூக்கி வெளியே போட்டீங்கன்னா நம்ம பிளட் 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க தூக்கி எறியறீங்கல்ல, எத்தனையோ பாத்ரூம் போனீங்கன்னா இருக்குமே உள்ள, போக முடியுதா? அந்த கிருமியெல்லாம் நமக்கு தொத்து வியாதியா வருமா வராதுங்களா? தூக்கி போட்டீங்கன்னாலும் யாருக்கும் தொத்து வியாதி வராது. ஸோ அந்த அளவுக்கு 5 டெக்னாலஜி. வாட் இஸ் ஆனியான், வாட் இஸ் இன்ஃப்ராரெட், வாட் இஸ் மேக்னெட்டிக் போட்டு நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் அந்த 5 டெக்னாலஜி லேயர். இது மேல எந்த விதமான வாசனை திரவியங்களோ சென்டோ பர்ஃபியூமோ அப்ளை பண்ணல. இயற்கையா அப்படியே ஒரிஜினல் காட்டன். இதுக்குள்ள இருக்கிறது சோத்து கத்தாழை. சோத்து கத்தாழையும் சோளத்தட்டும். இது சாஃப்ட் காட்டன், ஒரிஜினல் காட்டன், ஆபரேஷன் தியேட்டர்ல யூஸ் பண்ற காட்டன். ஃப்ரெஷ் காட்டன் தான் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த காட்டனையும் தண்ணியில போட்டு கொதிக்க வைங்க. உடஞ்சு மெர்ஜாயி கூழ் மாதிரி ஆயிடுச்சுன்னா அது ரீசைக்கிள் காட்டன். ரீசைக்கிள்னாவே குளோரின், டயாக்சின், ப்ளீச்சிங் இருக்கு, அது கண்டிப்பா கேன்சர் வரும். இது அப்படியே இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் காட்டன். ஃப்ரெஷ் காட்டன்னா என்ன? பருத்தில இருந்து நேரடியா வருது. இது யாரோ யூஸ் பண்ணது. சுடுகாட்டுல போனா எரிக்கும் போது அவர் படுத்திருந்த பெட்டுக்குள்ள இருந்தது, அவர் படுத்திருந்த தலகாணிக்குள்ள இருந்தது. இந்த மாதிரி ரெனிவேட் பண்றாங்க ஹோட்டல்ஸ்னா, அந்த ஹோட்டல்ல இருக்கிற படுத்திருந்த தலகாணி பெட்ல இருந்தது. ஹாஸ்பிட்டல்ல தூக்கி எறியறது இது. இது ஃப்ரெஷ் காட்டன். இதுல எத்தனை ml தண்ணி அப்ளை பண்ணுங்க? 100 ml. நம்ம நாப்கின் யூஸ் பண்ணும்போதே பாடி ஹீட் ஆகுது, ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உடம்பு முழுசு கண்ணெல்லாம் சூடாகும்ல. சோத்து கத்தாழை குளிர்ச்சி கொடுக்குமா, சூடு கொடுக்குங்களா? குளிர்ச்சி கொடுக்கும் இல்லையா? இப்ப இதுல இன்னொரு 50 ml போடுறேங்க. ஏற்கனவே 100 போட்டுருங்க இல்லைங்களா? இன்னொரு 50. 150 ml. இது கடைசி லேயரு. இது இந்த லேயர் மூலமா தான் பிரீத்திங் வருது. நம்ம ஸ்கின் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ரோமா வழியா உள்ளுக்குள்ள காத்து போகும், ஆனா உள்ள ஒரு ரத்தம் வெளியே வராதுல்ல, அது மாதிரி
இதுல இருக்கிற கம்மு ஃப்ரூட்ஸ் கம், வெஜிடபிள் கம். நீங்க ஸ்டிக் பண்ணிட்டு ஒட்டிட்டு வெளியில எடுத்து பேண்டிஸை துவைச்சு போட்டீங்கன்னா அங்க சென்டர் வந்து ரஃபா இருக்காது. துவைச்சதுக்கு அப்புறம் ரிமூவ் ஆயிடும். இது பேப்பர் மாதிரி பிரிச்சிங்கன்னா கிழிஞ்சிரும். தூக்கி எறிஞ்சிங்கன்னா மண்ணோட மண்ணா மக்கிடும். 8 லேயருமே பிரீத்திங் இருக்கிறதுனால நமக்கு அந்த சஃபகேஷன்ங்கிற ஃபீலிங் இருக்காது. இப்ப இங்க இருக்கவங்க இந்த 150 ml போட்டிருக்கு இல்லைங்களா, லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு அவங்க விளம்பரம் கொடுக்குறான். உண்மையான லாக்கிங் சிஸ்டம் நம்ம பேர்ல தான் இருக்கு. இதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் நான் தரேன். யார் வரீங்க? ஒரு சொட்டு தண்ணி பிரிச்சு இப்ப 150 ml எங்க இருக்கு? இதுக்குள்ளதானே இருக்கு. தனியா இப்ப இதுல தண்ணி பிரிக்க முடியும் இல்லையா? வருது இல்லையா? தண்ணி சொட்டு சொட்டுன்னு வருது இல்லையா? இதுல இருந்து அது மாதிரி ஒரு சொட்டு தண்ணியை எடுத்தீங்கன்னா, ஏதோ விஜய் பார்க்க மீட்டிங் ஒரு உங்க அதிர்ஷ்டம் ஒரு சொட்டு வந்துச்சுன்னா 1 லட்சம் நான் தரேன். யார் வரீங்க? அப்படி வரலைன்னா 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். இப்படி இங்க பாரு, இல்ல இங்க எடுத்துட்டு இருக்க. ஒரு சொட்டு தண்ணி கையில எடுத்துங்க, ஃபுல்லா கையில எடுத்துங்க. புரிஞ்சு காட்டு. வருதம்மா? வரலைல 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். ட்ரை பண்ணுமா? 1 லட்சம் ரூபா வராது. ஜெல்லு தானே வெளியே வருது. உங்க கையிலாவது ஈரத்தன்மை இருக்கா? ஈரம் ஒட்டுதா? இல்ல. அப்போ யாரோ ஒருத்தங்க சூப்பரா கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துட்டாங்க. எவனோட சிந்தனையில தானே நிறைய பேர் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சுவிட்சை போட்டா பல்ப் எரியுது. யாரோட சிந்தனை தான்? யாரோட சிந்தனை தானங்க சார். வண்டியில போறோம், யாரோட சிந்தனை தான். எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா? இருக்கிறதே மனுஷ உடம்பு தானே, கொடுத்து வச்ச உடம்பு, அனைத்தையும் ரசிக்க முடியும். அப்ப யாரோ இப்படி ஒரு விஷயம் டெக்னாலஜி நாப்கின்ல கண்டுபிடிச்சாச்சு. யூஸ் பண்ணவும் உடம்பு இருக்கு. இத சொன்னா பணம் வரும். நடுவுல கண்டுபிடிச்சது யாரோங்க? யூனிலையே கொண்டாந்து வச்சிருச்சு. ஒரு திட்டத்தை போட்டு டிவியை போட்டு ஒரு ஸ்கீம் போட்டு வச்சிருக்காங்க. இதை டெமோ பண்ணி நிறைய பேரை யூஸ் பண்ண வச்சா நடுவுல காசு நமக்கு வலிக்குங்களா?